இதுதான் இந்த ஃபீல்டு. இன்றைய தேதி 7/3/2025. இப்போ ரகம் வந்து CH5 ஸ்பீடு. இப்போ நடவு செஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் சவுக்கு நடவு செஞ்சது. உங்களுக்கு வீட்டில் காட்டுறோம். சாலை வந்து 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு நீளம். இதில் ஊடு பயிராக வந்து உளுந்து விதைச்சிருக்கிறாங்க. இது ஆண்டிமடம் வட்டம், அரியலூர் மாவட்டம், ஓலையூர் கிராமத்தில் வெங்கடேசன் சாரோட ஃபீல்டு இது. இதுக்கு முன்னாடி கரும்பு போட்ட வயல் இது. இந்த கரும்பு போட்ட வயலில் வந்து மஞ்சள் நோய் அதிகமாக தாக்குனதால் இப்போ கரும்பை வெட்டிட்டு இப்போ புது முயற்சியாக சவுக்கை நம்ம எனது ஆலோசனையின்படி சவுக்க விவசாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கலாம், எல்லாமே நல்லா சிறப்பாக தான் வந்திருக்குது. இப்போ விவசாய நண்பர்களுக்காக புரிதலுக்காக ஒரு தகவலை நம்ம சொல்லி ஆகணும். சவுக்கைக்கு நடும்போது சேரும் சகதியும் ஈரப்பதத்தில் நடலாம். நட்டுட்டு ஒரு வாரம் சென்று லைட்டாக தண்ணி வச்சா போதுமானது. அதன் பிறகு ஒரு 100 நாள் வரைக்கும் வந்து நம்ம இதுக்கு பெருசாக எந்த உரம், ரசாயன உரங்களோ எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் மட்டும் இருந்தால் போதுமானது. அதிக நீரும் தேவையில்லை. அப்போ இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த சீன மூங்கில்னு ஒரு மூங்கில் இருக்குது. அது வச்ச 3 வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். 3 வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கிளம்பும். அதே ஃபார்முலா தான் அது. இப்போ இந்த சவுக்கு கன்று வச்சு ஒரு 90 நாள் வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊடு பயிராவோ இல்லை அதில் களை பில்லுன்னு சொல்கிறோம்ல, அதுவோ வந்ததுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சவுக்கை விட அதிகமாக இந்த பில்லுலாம் மேலே வந்துடும். அப்போ நம்ம விவசாயி என்ன பண்ணுவோம், பில்லு வந்து சவுக்கை அழுத்திச்சுன்னு நினச்சி நம்ம காசை வந்து விரயம் பண்ணுறோம், களை வெட்டுறோம்ங்கிற பேர்வையில். அந்த இதெல்லாம் நம்ம களை வெட்டுறதை தவிர்க்க சொல்கிறோம். அந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உளுந்து போடலாம், கொள்ளு விதைக்கலாம், மணிலா போடலாம். உங்களுக்கு இந்த சீனா மூங்கில் மாரி 90 நாள் சென்று தான் அபார வளர்ச்சி இருக்கும். இது ரகம் CH5 ஸ்பீடு. இதில் பழுது கண்ணுக்கெலாம் வேலையே கிடையாது. எல்லா கண்ணுமே நல்லா இருக்குது பாருங்கள். அப்போ ஈரப்பதம் லைட்டாக இருந்தால் போதுமானது. 3 மாதத்துக்கு பிறகு அபார வளர்ச்சியாக இருக்கும். இந்த ரகத்துக்கு ஏற்ற மாரி CH5 ஸ்பீடு. அதனால் நீங்கள் இந்த களை வெட்டணும், செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம மண்ணையும் காவந்து பண்ணணும், இயற்கையும் வருமானம் வேணும் விவசாயிக்குன்னா சவுக்க விவசாய பயிரிட்டு நல்ல லாபம் எடுக்கலாம். இதில் அதிகபட்சம் இந்த ரகத்தில் வந்து 24 மாதத்துலேயும் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க, 3 வருஷத்துலேயும் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான். கன்று வந்து 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்காக நம்ம களையை வெட்டி அதிகமாக செலவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. நல்லா லைட்டாக பராமரித்தா போதும். செலவு கம்மி, அதிக வருமானம் இதில் இருக்குது. உங்களுடன் இயற்கை ஆர்வலர் ஆர். பசுபதி, ஓலையூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.